போகா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு குடை மிளகாய், 6 பல்லு பூண்டு, 2 கேரட்டு, 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 லெமன். இந்த ஒரு லெமனை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் ஒரு மூடி, அதாவது இதில் பாதி தான் நம்ம புழிஞ்சு விட்டுக்க போகிறோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு இந்த கரண்டியில் 1/4 கரண்டி, 300 கிராம் அவல், 2 கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் வேர்க்கடலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஓமம், கடுகு, மஞ்சள் தூள், குடமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் இப்படி நறுக்கி எடுத்தாச்சு. அடுத்ததாக கேரட்டை தேங்காய் மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பம்பாயில் 40 வருஷமாக இருக்காங்க. அவங்க தான் இந்த போகா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி என்னைய வீடியோ போட சொன்னாங்க. பம்பாயில் அவங்க செய்கிற அத்தனை உணவு வகைகளையுமே எலுமிச்சம்பழமும் உருளைக்கிழங்கையும் கண்டிப்பாக சேர்ப்பாங்களாம். ஆனால் நாம் இன்றைக்கி செய்கிற போகாவில் உருளைக்கிழங்கு சேர்க்கலை, அதுக்கு பதிலாக கேரட்டை துருவி சேர்த்துருக்குறோம். கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது எடுத்து வெளியே வச்சுருவாங்க. அதுக்காக இந்த மாதிரி நைஸாக தேங்காய் மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். வாங்க இனிமேல் கிச்சனுக்குள்ளே போவோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை இந்த மாதிரி நல்லா அலசி உடனடியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சிட்டோம்னா நமக்கு உதிரியாக கிடைக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. அவளை அலசி மட்டுமே வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுப்பில் நாம் ஒரு சில்வர் கடாயை வச்சுருக்கோம். அதில் கடுகும் ஓமத்தையும் சேர்த்துருக்கோம். அது நல்லா வெடிக்குது. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அடுத்ததாக பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்குவோம். இன்னொரு அடுப்பில் கடலையை வறுத்துக்குவோம். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இனிமேல் இதில் உப்பையும் குடமிளகாயும் சேர்த்துருவோம். நான் உப்பும் குடமிளகாயும் சேர்த்துட்டேன். இதை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும். குடமிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இனிமேல் இதில் மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்குவோம். மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்துட்டேன். இதை அப்படியே கலந்து விட்டுக்குவோம். அடுத்ததாக நான் இது கூட கேரட் சேர்த்துட்டேன். கேரட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்குவோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ அடுப்பை. கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அவலை சேர்த்துக்குவோம். இதை நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாம்பே ஸ்டைலில் நம்மளுடைய போகா எப்படி உதிரியாக அருமையாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ அதை சிம்மில் வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், ஃபைனலாக இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம். இறக்க போகிற டயத்தில் எண்ணெயில் பொரிச்ச கடலையை சேர்த்துக்குவோம். இதை அப்படியே ஒரு கிளறிக்கலாம். கடலை சேர்த்து நல்லா கிளறிட்டேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.